ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளியிலே இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வதே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமேன். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு, நெருக்கடி காலத்தில் என்ன செய்வது, வாட் டு டூ டியூரிங் அ கிரைசிஸ் சீசன். அநேகர் இந்த காலகட்டத்தில், நான் அறிந்த அநேகர் இந்த காலகட்டத்தில் ஒரு நெருக்கடியின் காலத்தின் வழியாக கடந்து செல்வதை நான் பார்க்கிறேன். அநேகர் என்னோடு பகிர்ந்து கொள்வதை நான் கேட்கிறேன். அதனால என்னுடைய அனுபவத்திலிருந்து, தேவனுடைய வார்த்தையிலிருந்து சில சத்தியங்களை கற்றுக் கொடுக்க நான் விரும்புகிறேன். ஒருவேளை இதை ஒரு ட்ரைனிங் கோர்ஸாக ஒரு 3 நாள் செமினார் கூட எடுக்கலாம். என்னென்னு சொன்னால் அது அவ்வளோ பெரிய ஒரு செய்தியாக இருக்கிறது. என்னென்னு சொன்னால் ஒரு இக்கட்டான ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலே நாம் கடந்து செல்லும் பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை எப்படி பயன்படுத்துவது, எப்படி அதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக எப்படி அப்ளை செய்வது என்று சொல்லி தெரிந்தால், அநேகர் அப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையிலே கூட நாம் மிகவும் சந்தோஷமாக, சமாதானமாக, முற்றிலும் வெற்றியடைந்தவர்களாக அந்த காலகட்டத்தை மேற்கொள்ள முடியும். அதற்கு தேவனுடைய வார்த்தையிலே நமக்கு தேவையான எல்லாம் இருக்கிறது. ஆனால் அநேக நேரங்களிலே சபைகளிலும் கூட்டங்களிலும் இவைகள் கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை. உலகத்திலே, சபைக்கு வெளியாக உலகத்திலே அநேகமாக கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், நெருக்கடி காலத்தை எப்படி சமாளிப்பது என்கிற அநேக பயிற்சிகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் அவை எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கு தேவனுடைய வார்த்தையிலே நம்முடைய வாழ்க்கைக்கு, ஜீவனத்திற்கும் ஆவிக்குரிய காரியத்திற்கும் தேவையான எல்லாம் நமக்கு தேவனுடைய வார்த்தையிலேயே இருக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற சத்தியங்களை எடுத்து எப்படி அதை அபியாசித்து எப்படி நடைமுறை வாழ்க்கைக்கு அதை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அநேகருக்கு அது தெரிவதில்லை. சுருக்கமாக இன்றைக்கும் நான் ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நெருக்கடி என்று சொன்னால் என்ன? ஒரு கிரைசிஸ். வாட் இஸ் அ கிரைசிஸ்? நெருக்கடி என்று சொன்னால் அது மிகுந்த கஷ்டம், வேதனை மற்றும் ஆபத்து நிறைந்த நேரமாகும். A crisis is a time of intensified difficulty, trouble or danger. நம்ம யாருமே நான் என் வாழ்க்கையில் நெருக்கடியை சந்தித்ததே இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏனென்று சொன்னால் நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இந்த விழுந்து போன பூமியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியை மீட்கவில்லை, மனிதர்களாகிய நம்மை மீட்டு இருக்கிறார். அப்போ இன்னும் அந்த பாவத்தினுடைய விளைவு இந்த பூமியில் இருக்கிறதுனாலே வெவ்வேறு காலகட்டங்களிலே ஒவ்வொருவருக்கும் நெருக்கடியான சூழ்நிலைகள் வருவது உண்டு. அப்போ அந்த நெருக்கடி என்று சொன்னால் மிகுந்த கஷ்டம், வேதனை மற்றும் ஆபத்து நிறைந்த நேரமாக இருக்கிறது. இந்த நெருக்கடியின் நேரம் அது முன்னாடியே நம்மக்கிட்ட சொல்லிட்டு, நான் வரப்போறேன்னு சொல்லிட்டு வருகிறது இல்லை. இட் கம்ஸ் சடன்லி அண்ட் அன்எக்ஸ்பெக்டட்லி. திடீரென்று சொல்லி எதிர்பாராத நேரத்திலே வருகிறது தான் நெருக்கடியான சூழ்நிலை. உங்களை அனைவருக்கும் புரியும் என்று சொல்லி எனக்கு தெரியும். என்னென்னு சொன்னால் நம்ம எல்லாருமே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை சந்தித்திருக்கிறோம். வாழ்க்கையின் வெவ்வேறு கட்டங்களிலே ஒருவேளை பண கஷ்டமாக இருக்கலாம், இல்லை வேலையின்மையாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் சரீர சுகவீனமாக இருக்கலாம், ஒரு இடம் மாறுதலாக இருக்கலாம், ஒரு வேலையில் ஒரு மாற்றமாக இருக்கலாம். இப்படியாக பல்வேறு நெருக்கடியின் சூழ்நிலையில் மனிதர்கள் கடந்து சொல்வதுண்டு, விசுவாசிகளும் கடந்து சொல்லுவதுண்டு. ஒரு சிலருக்கு சின்ன ஒரு மாற்றமே எப்படி தோன்றும் என்று சொன்னால் நெருக்கடியை போல தோன்றும். ஒரு சிலருக்கு பெரிய பிரச்சனை கூட அது ஒரு பிரச்சனை இல்லாதது போல தோன்றும். ஸோ நம்ம இதுதான் நெருக்கடி, அதுதான் நெருக்கடின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நெருக்கடி என்பது மாறுகிறதாக இருக்கிறது. ஒருத்தருக்கு சின்னதாக உடலில் ஒரு சின்ன பலவீனம் டாக்டர்கிட்ட போன உடனே அது பெரிய பிரச்சனையாக இருக்காது. ஆனால் ஒரு நெகட்டிவாக ஒரு சின்ன ரிப்போர்ட் வந்தாலே சிலருக்கு அது திகில் நிறைந்ததாக, இல்லை நெருக்கடி நிறைந்த சூழ்நிலையை போல தோன்றும். ஆனால் எல்லோருக்கும் அப்படி ஒரு வேலை இருக்காது. ஸோ நாம் ஒவ்வொருவரும் வெவ்வேறு நிலைகளிலே இருக்கிறோம், இல்லை? எது நமக்கு நெருக்கடியான சூழ்நிலை, வாட் இஸ் த கிரைசிஸ் ஃபார் அஸ் என்கிறதே we are at different levels. நாம் வெவ்வேறு நிலைகளிலே இருக்கிறோம். இப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஏதாவது நெருக்கடியான சூழ்நிலை மூலமாக கடந்து சென்று கொண்டு இருக்கிறீர்களா என்று சொல்லி யோசித்து பாருங்கள். இன்றைக்குரிய வார்த்தை, இன்றைக்குரிய செய்தி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக, நடைமுறையில் எப்படி அந்த காலகட்டத்தை, அந்த நெருக்கடியின் காலகட்டத்தை எப்படி கையாளுவது, அந்த காலகட்டத்தின் வழியாக எப்படி கடந்து செல்வது, என்ன செய்ய வேண்டும்,
நெருக்கடியின் காலத்திலே நான் என்ன செய்ய வேண்டும் என்பது அநேகருடைய கேள்வியாக இருக்கிறது. அந்த கேள்விக்கு இன்றைய செய்தி உங்களுக்கு பதிலாக இருக்கும். இந்த நெருக்கடியின் காலகட்டத்தில் மிகவும் அழுத்தத்தை நாம் உணருவதுண்டு, ஒரு சில நேரங்களில் அவசரத்தை நாம் உணருவதுண்டு. அதே போல ஏதோ ஒரு முடிவு எடுத்தே ஆக வேண்டும் என்கிற நிலைமை வரும். இல்லை என்று சொன்னால் தாங்க முடியாததாக இருக்கும். எதிர்பாராத ஒரு மரணமாக இருக்கலாம், ஒரு இழப்பாக இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தான் நான் நெருக்கடியான காலம் என்று சொல்லுகிறேன். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்னவென்று சொன்னால், நெருக்கடியின் காலம் எப்பொழுதும் நிலைத்து இருப்பது இல்லை. அது என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக நெருக்கடியாக இப்போ இருக்கிற நெருக்கடி அப்படியே தான் இருக்கும்னு சொல்லி நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு பொய்யை நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறீர்கள். அது பிசாசு சொல்லுகிற பொய்யாக இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் உங்கள் மனது உங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். சந்தோஷமான நெருக்கங்கள் இல்லாத விசாலமான காலங்கள் இருக்கும். அதே போல நெருக்கடியின் காலமும் வரும். எந்த காலமுமே முழுமையாக அப்படியே நிலைத்து இருப்பதில்லை. மாற்றங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தவிர்க்கவே முடியாது. ஆங்கிலத்தில் இப்படியாக சொல்லுவார்கள், சேஞ்ச் இஸ் தி ஒன்லி கான்ஸ்டன்ட். மாறாத ஒன்றே ஒன்று மாற்றம்தான். திரும்பமாக நான் விளக்க விரும்புகிறேன், சேஞ்ச் இஸ் தி ஒன்லி கான்ஸ்டன்ட். மாறாத ஒன்றே ஒன்று மாற்றம்தான். யாருடைய வாழ்க்கையிலும் மாற்றங்கள் இல்லாமல் இருக்கவே முடியாது. அது கான்ஸ்டன்ட், அது நிலைத்தது, அதில் வேறுபாடே இல்லை. மாற்றங்கள் எப்பொழுதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அது இடமாற்றமாக இருக்கலாம், வேலை மாற்றமாக இருக்கலாம், உறவு மாற்றமாக இருக்கலாம். இப்படியாக மாற்றங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், எந்த மனிதனுமே இதற்கு விதிவிலக்கு கிடையாது. எல்லாருமே இந்த மாற்றங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே சந்தித்துதான் ஆக வேண்டும். ஆனால் அதில் மிக முக்கியமான சத்தியம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், அந்த நெருக்கடியின் காலம் எப்பொழுதும் நிலைக்கிறது அல்ல. அதற்கு ஒரு முடிவு உண்டு. It always has an end. The season of crisis always comes to an end. So இப்பொழுது நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையிலே என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால், நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்ல விரும்புகிறேன். இந்த காலம் அப்படியே நிலைத்து நிற்பதில்லை. அது நிச்சயமாகவே மாறும். எப்படியாக மாறும் என்று சொல்லி நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து பார்க்க போகிறோம். இந்த கிரேக்க மொழியிலே கிரைசிஸ் இல்லை நெருக்கடி என்கிற அந்த கிரைசிஸ் என்கிற வார்த்தைக்கு திருப்பு முனை என்று சொல்லி அர்த்தமாம். கிரேக்க மொழியிலே கிரைசிஸ்ங்கிற வார்த்தைக்கு திருப்பு முனை. அப்பொழுது உங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன? நெருக்கத்தின் காலத்தின் முடிவிலே ஒரு திருப்பம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். அது ஒரு திருப்பு முனையாக இருக்கும். It will be a point of turning point and a point of making decision. அப்படியாக தான் இந்த நெருக்கத்தின் காலம் முடியும். நீங்கள் எப்படிப்பட்ட நெருக்கத்தின் ஊடாக கடந்து சென்று கொண்டு இருக்கிறீர்கள்? எப்படிப்பட்ட அன்சர்டனிட்டி இல்லை ஒரு நிலை இல்லாத எந்த சூழ்நிலை வழியாக நீங்கள் கடந்து சென்று கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும். சற்று யோசித்து பாருங்கள். நீங்கள் என்ன சூழ்நிலை மூலமாக கடந்து சென்றாலும் சரி, அது பெரிய நெருக்கடியோ சின்ன நெருக்கடியோ அதெல்லாம் பொருட்டல்ல. எல்லா நெருக்கடியின் முடிவிலும் ஒரு திருப்பு முனை வரும். ஒரு டேர்னிங் பாயிண்ட் வில் கம். அண்ட் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த திருப்பு முனை எப்பொழுதுமே நன்மையானதாக தான் இருக்கும். நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து அதையெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். அப்போது நெருக்கடி என்பது உங்களுடைய கதையின் முடிவல்ல, உங்கள் கதையிலே வருகிற ஒரு திருப்பு முனை. இட்ஸ் a turning point in your story. It is not the end. நிறைய பேர் அது சரீர பிரகாரமான சுகவீனமாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் உறவிலே ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஒரு மரணமாக இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும் பொழுது பிசாசு உங்களிடத்தில் என்ன சொல்லுவான் என்று சொன்னால், அவ்வளவுதான், முடிந்து விட்டது, திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் யுவர் ஸ்டோரி, இதோட உங்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி உங்களிடத்தில் இப்படிப்பட்ட பொய் உங்களுடைய மனதில் எழும்பி வரும். ஆனால் நீங்கள் அந்த பொய்யை எந்த சத்தியத்தை கொண்டு முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால், எந்த சத்தியத்தை கொண்டு அந்த பொய்யை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த நெருக்கடி எனக்கு நன்மையாக தான் முடியும்.
ஆமென். இந்த நெருக்கடியின் காலம் எப்பொழுதும் நன்மையானதாக தான் அமையும். அது என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல திருப்பு முனையாக தான் இருக்கும் என்று சொல்லி உங்களுடைய மனதிற்கு நீங்கள் சொல்ல வேண்டும். அதை உங்களுடைய மனதிலே நீங்கள் தியானிக்க வேண்டும். எப்படிப்பட்ட சிறிய பெரிய நெருக்கடியிலே நீங்கள் இருந்தாலும் இந்த சத்தியத்தை நீங்கள் அடிக்கடி எண்ணி பார்க்க வேண்டும். இதை தியானிக்க வேண்டும். இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதை உங்களுடைய மனதுக்கு அடிக்கடி நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். தாவீது அடிக்கடி என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே என்று சொல்லி பேசுவான். ஏனென்று சொன்னால் தன்னுடைய ஆத்துமாவிடத்திலே அவன் பேசுவான். என்று சொன்னால் நம்முடைய மனது தான் நம்முடைய வாழ்க்கையின் திசையை நிர்ணயிக்கிறதாக இருக்கிறது. அப்பொழுது நாம் நம்முடைய மனதை முழுமையாக கட்டுப்பாடு எடுக்க வேண்டியது மிக அவசியம். அதை எப்படி நாம் செய்ய வேண்டும்? இப்படியாக தான் நம்ம மனதிடத்திலே நாம் அடிக்கடி பேச வேண்டும். இல்லை, இந்த நெருக்கத்தின் காலம் முடியும் பொழுது அது எனக்கு நன்மையாக மாறும், அது ஒரு நல்ல திருப்பு முனையாக இருக்கும், அது மேன்மைக்கு ஏதுவாக என்னை நடத்தும் என்று சொல்லி நீங்களுடைய மனதிலே இதை உணர வேண்டும். இதை அதிகமாக நீங்கள் தியானிக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே ஒரு நெருக்கடியின் காலம் நல்ல திருப்புமுனையாக தான் இருக்கும். அது நன்மைக்கு ஏதுவாக தான் அமையும், மேன்மைக்கு ஏதுவாக தான் அமையும், மகிமைக்கு ஏதுவாக தான் அமையும், விசாலத்திற்கு ஏதுவாக தான் அமையும், சாட்சிக்கு ஏதுவானதான் ஆகதான் அமையும். திரும்பவுமாக நான் சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் என்ன நெருக்கடியின் மூலமாக கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்று சொன்னால், நீங்கள் இப்பொழுது கடந்து சென்று கொண்டிருக்கிற நெருக்கடி உங்களுக்கு நன்மையானதாக தான் அமையும். அது உங்களுக்கு மேன்மையை கொண்டு வருகிறதாக தான் இருக்கும். அது உங்களுக்கு உயர்வை கொண்டு வருகிறதாக தான் இருக்கும். அது விசாலத்தை, விரிவாக்கத்தை, பெருக்கத்தை கொண்டு வருகிறதாக தான் இருக்கும். இது ஒரு பெரிய சாட்சிக்கு ஏதுவாக தான் இருக்கும். ஆமென். நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. அநேக விசுவாசிகள் நெருக்கம் வந்தவுடன் திகைத்து போகிறார்கள், மனம் உடைந்து போகிறார்கள், மனம் குழம்பி போகிறார்கள். ஆனால் நாம் சத்தியத்தை சரியாக அறிந்தோம் என்று சொன்னால் எந்த நெருக்கடியும் நம்மை அப்படிப்பட்ட நிலையிலே போய் கொண்டு விடவே முடியாது. ஏனென்று சொன்னால் சத்தியம் நமக்கு தேவையான எல்லா வல்லமையும், எல்லா ஞானத்தையும், எல்லா பலனையும், ஒத்தாசையும் கொண்டதாக இருக்கிறது. அதனாலே தான் நாம் சத்தியத்தை அறிவது மிகவும் அவசியமாக இருக்கிறது. நாம் சத்தியத்தை அறிய அறிய அறிய, தேவனை அதிகமாக அறிய அறிய அறிய, தேவனோடு அதிகமாக உறவாட உறவாட உறவாட, தேவனுடைய அன்பை அதிகமாக நாம் நமக்காக எடுத்துக்கொண்டு அதை அனுபவிக்க அனுபவிக்க அனுபவிக்க, ஆண்டவரை இன்னும் நெருக்கமாக அறிய 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 என்ன நடக்கும் என்று சொன்னால், இந்த நெருக்கடியின் காலங்கள் நம்மளை பதற வைக்காது. நாம் பதறுகிறவர்களாக இருக்க மாட்டோம், நிலைத்து நிற்கிறவர்களாக இருப்போம். அது எப்படி சாத்தியம் என்கிறதை தான் நாம் இன்றைக்கு செய்தியிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படியாக பிரச்சனைகள் வரும் பொழுதுதான், நெருக்கடிகள் வரும் பொழுதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் மிகவும் அர்த்தமுள்ளதாக மாறுகின்றன, இல்லையா? அவருடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் தியானித்தீர்கள் என்று சொன்னால் அவை எப்பொழுது நமக்கு தேவைப்படுகிறது? விசேஷமாக இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகளில் தான் அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தேவைப்படுகிறதாக இருக்கிறது. ஒரு வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, நீ வெட்கப்பட்ட இடங்களிலே நான் உனக்கு இரட்டத்தனையான மேன்மையை தருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிற நெருக்கடியான சூழ்நிலை உங்களுக்கு வெட்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை ஏளனப்படுத்துகிறார்களா? மற்றவர்கள் முன்பாக நீங்கள் தலை குனிந்து இருக்கிறீர்களா? ஒரு நெருக்கத்தில் நீங்கள் இப்பொழுது இருக்கிறீர்களா? இப்படிப்பட்ட நெருக்கத்தில் இருக்கிறீர்களா? அதற்கு தீர்வு என்ன? தேவனுடைய வாக்குத்தத்தம், தேவனுடைய ப்ராமிஸ். God's promises are the answers to our crisis. அப்போ நான் இதுல ஒரு வாக்குத்தத்தத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. சங்கீதம் 18:19 இப்படியாக சொல்லுகிறது, அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருக்கிறபடியால் என்னை தப்புவித்தார். அப்ப இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தேவன் நம்மை விசாலமான இடத்திற்கு கொண்டு செல்லுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்மீது பிரியமுள்ளவராக இருக்கிறதுனாலே நம்மை தப்புவித்து நம்மை விசாலமான இடத்திற்கு கொண்டு செல்கிறவராக இருக்கிறார். நீங்க இப்பொழுது ஒருவேளை நெருக்கடியான
பாதையில் நடந்து கொண்டு இருக்கிறீர்களா? இந்த பக்கம் திரும்ப முடியாது, அந்த பக்கம் திரும்ப முடியாது. பிரச்சனை உங்களை நெருக்கி கொண்டு இருக்கிறது, மனிதர்கள் உங்களை நெருக்கி கொண்டு இருக்கிறார்கள், சூழ்நிலைகள் உங்களை நெருக்கி கொண்டு இருக்கிறது. அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வேதனையாக இருந்தாலும் சரி, ஒரு நெருக்கமான சூழ்நிலைகள் வழியாக நீங்கள் கடந்து சென்று கொண்டு இருக்கிறீர்களா? இந்த தேவனுடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமாயிருக்கிறபடியால் என்னை தப்புவிப்பார். தேவன் நீங்கள் இப்பொழுது கடந்து சென்று கொண்டு இருக்கிற இந்த குறுகிய இந்த நெருக்கமான சூழ்நிலையிலே நீங்கள் கடந்து சென்று கொண்டு இருக்கிறீர்கள். அதை தாண்டும் பொழுது, அதை மேற்கொள்ளும் பொழுது, அதற்கு ஒரு முடிவு வரும் பொழுது தேவன் என்ன செய்கிறாராம்? தேவன் இப்பொழுது உங்களை எந்த திசையிலே கொண்டு சென்று கொண்டு இருக்கிறாராம்? ஒரு விசாலமான இடத்திற்கு நேராக. நீங்கள் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிற இந்த சுருக்கமான நெருக்கமான பாதை எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாக இருக்காது. அது அப்படி இருக்கவே முடியாது. தேவன் நம்மை அப்படியாக சிருஷ்டிக்கவில்லை. தேவன் இந்த பூமியிலே காரியங்களை அப்படியாக அமைக்கவில்லை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பல காலங்கள் இருக்கின்றன. சம்மர் இருக்குது, வின்டர் இருக்குது, ஃபால் இருக்குது, ஸ்ப்ரிங் இருக்குது. அப்போது நம்ம ஒருவேளை இந்தியாவில் நாம் ட்ராபிக்கல் ஜோனில் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப மாற்றங்கள் இல்லை. விசேஷமாக தமிழ்நாட்டில் நமக்கு ரொம்ப மாற்றங்கள் தெரியாது. அதாவது நமக்கு ஒரே வித்தியாசம் என்னன்னு தெரியும்னா, மழைக்காலம் தெரியும், குளிர்காலத்தில் கூட நமக்கு ரொம்ப குளிர்லாம் இருக்கிறது இல்லை. ஆனால் நாங்கள் இப்போ இருக்கிற அமெரிக்க தேசத்தில் இந்த 4 காலங்களும் சரியாக அந்த ஏற்ற நேரத்தில் ஏற்ற நாளிலே துவங்குகிறதாக இருக்கும். அது வெயில் காலமாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் குளிர்காலமாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் இலையுதிர் காலமாக இருக்கும், ஸ்ப்ரிங் டைம். இந்த சீசன் எல்லாம் கரெக்டாக சரியான நேரத்தில் நடக்கிறதாக இருக்கிறது. நம் ஒருவேளை இப்போ தமிழ்நாடு வந்து அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இல்லை, இந்த பூமியை உருண்டையில் நம்ம அப்படிப்பட்ட இடத்துல இல்லாததுனால நமக்கு ரொம்ப வித்தியாசம் தெரிகிறது இல்லை. ஆனால் இந்த அமெரிக்க தேசத்தில் ஒவ்வொரு காலமும் மிகவும் அழகாக அந்தந்த காலத்திற்கு ஒரு விசேஷமான காரியங்கள் இருக்கின்றன. பூமியின் எந்த பகுதியிலேயுமே எப்பொழுதுமே வெயில் காலம் என்று சொல்லி கிடையாது, எப்பொழுதுமே குளிர்காலம் என்று சொல்லி கிடையாது, இல்லைங்களா? காலங்கள் மாறிக்கொண்டு வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு இடத்திற்கும் வித்தியாசம் இருக்கலாம், ஆனால் இந்த காலங்கள் மாறாமல் இருக்கவே முடியாது. ஏனென்று சொன்னால் நம்முடைய தேவன் தான் காரியங்களை அப்படியாக படைத்திருக்கிறார், காலங்கள் மாறும்படியாக படைத்திருக்கிறார். அது இயற்கைக்கு மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கும் அது அபியாசப்படுகிறதாக இருக்கிறது. அப்பொழுது நீங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிற இந்த நெருக்கத்தின் பாதையிலே நீங்கள் ஒரு திசையிலே சென்று கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு நிச்சயமாக தெரிய வேண்டியது என்னவென்று சொன்னால், நீங்கள் இந்த நெருக்கத்தின் பாதையிலே இப்பொழுது சென்று கொண்டிருந்தாலும் தேவன் உங்களை எடுத்துக்கொண்டு செல்லுகிற இந்த திசையிலே நீங்கள் சென்று கொண்டே இருந்தால் அந்த நெருக்கமான காலகட்டம் முடியும் பொழுது நீங்கள் ஒரு விசாலமான இடத்திற்குள்ளாக பிரவேசிப்பீர்கள். தேவன் உங்களை இந்த நெருக்கடியிலிருந்து தப்புவித்து ஒரு விசாலமான இடத்திற்கு கொண்டு செல்லுகிறவராக இருக்கிறார். என் கூட திரும்ப சொல்றீங்களா? நான் ஒரு விசாலமான இடத்திற்குள்ளே கடந்து செல்லுகிறேன். திரும்பமா சொல்லுவோமா? நான் ஒரு விசாலமான இடத்திற்குள்ளாக கடந்து செல்லுகிறேன். ஆமென். தேவன் அதில் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் அமைத்து விட்டார். நீங்கள் நினைக்கிறீர்களா இப்பொழுது நீங்கள் கடந்து கொண்டிருக்கிற நெருக்கமான சூழ்நிலை தேவனுக்கு தெரியாது என்று சொல்லி? இல்லை, தேவன் அறிந்தவராக இருக்கிறார். அவருக்கு நிச்சயமாகவே தெரியும். நீங்கள் இப்பொழுது கடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை அவர் உலக தோற்றத்துக்கு முன்பாக அறிந்தவராக இருக்கிறார். இந்த சூழ்நிலைக்கு தேவையான தீர்வையும் அவர் அப்பொழுதே ஏற்படுத்தினவராக இருக்கிறார். அவ்வளவு நல்லவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆமென். அப்போ நம்ம பொதுவாக ஒரு ரோட்டில் பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி எண்ணி பார்ப்போம், சரிங்களா? நம்ம ஒரு நேராக ரோட்டில் போகிறோம், ரொம்ப தூரம் அது நேராக போகுது. நாங்கள் 2 வருடங்களுக்கு முன்பாக ஒரு கொலராடோங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு நாங்கள் இங்கே கலிஃபோர்னியாவிலேருந்து கொலராடோக்கு காரில் பயணம் செய்தோம். அப்பொழுது நாங்கள் பயணம் செய்த ஒரு ரோடு, நாங்கள் இருந்த இடத்துலேருந்து எத்தனையோ கிலோமீட்டருக்கு அந்த ரோடு நேராக செல்கிறது. எந்த வளைவு நெளிவு திருப்பம் எதுவுமே கிடையாது. ஒரு ஹைவே, அது ரொம்ப தூரம் நேராக
சென்று கொண்டே இருந்தது. அப்படியாக ஒரு ரோட்டை நீங்கள் எண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள், சரிங்களா? அப்படியாக நேராக சென்று கொண்டிருக்கிற ஒரு ரோட்டில் நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை அப்படியாக தான் இருக்கிறது. இந்த நேரான ரோட்டில் நாம் பயணம் செய்யும் பொழுது எதிரிலே என்ன வருகிறது என்று சொல்லி நமக்கு தெரியும். அதிகமான தூரத்திற்கு ரோடு எப்படியாக இருக்கிறது, என்னவெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி நம்மால பார்க்க முடிகிறதாக இருக்கும். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கை அப்படியாக தான் கடந்து சென்று கொண்டு இருக்கிறது. ஆனால் சில நேரங்களிலே என்ன நடக்கிறது என்று சொன்னால், ரோட்டிலே ஒரு திருப்பம் ஏற்படுகிறது. நாம் இந்த நேரான ரோட்டில் பயணம் செல்லும் வரைக்கும் நமக்கு தைரியம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. எனக்கு எல்லாமே தெரியும், என்னால் எல்லாத்தையுமே கையாள முடியும், என்னால் முடியாதது ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நம்ம அதிகமாக நம்பிக்கை உள்ளவர்களாக, தைரியம் உள்ளவர்களாக, எதிர்பார்ப்பு உள்ளவர்களாக பயணம் செய்ய முடிகிறது. ஆனால் ஒரு ரோட்டிலே திருப்பம் வருகிறது போல வாழ்க்கையிலே பயணம் செய்து கொண்டிருந்த திசையிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டால், ஒரு திருப்பம் ஏற்பட்டு விட்டால் அநேகர் நாம் பதறி போய்விடுகிறோம், திகைத்து போய்விடுகிறோம். என்ன நடக்கிறது? நீங்கள் சற்று யோசித்து பார்த்தால், ஒரு நேரான ரோடில் செல்லும் பொழுது எல்லாம் தெரிகிறது, அதனாலே ஒரு நம்பிக்கையாக செல்ல முடிகிறது. அந்த ரோடு திரும்பும் பொழுது என்ன நடக்கிறது, என்ன இருக்கிறதுன்னு சொல்லி நமக்கு தெரியவில்லை இல்லை? இந்த மலையில் ஊட்டி கொடைக்கானலாம் நம்ம போகும் பொழுது, இந்த திருப்பங்களிலே நாம் செல்லும் பொழுது எதிரில் என்ன வருகிறது என்று சொல்லி நமக்கு தெரியாது. அதனாலே நம்ம என்ன பண்ணுவோம்னா மெதுவாக செல்லுகிறவர்களாக இருப்போம். வாழ்க்கையிலேயும் அதே போல தான் சில நேரங்களில் ஐயோ அடுத்து என்ன நடக்க போகிறது என்று தெரியவில்லையே, இது எப்படி முடியும் என்று சொல்லி தெரியவில்லையே, அடுத்தது என்ன வரும், எப்படி நான் இதை கையாளுவேன், இதுவரைக்கும் சென்று கொண்டிருந்த பாதையில் எனக்கு எல்லாம் புரிந்தது, இப்பொழுது எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்று சொல்லி உங்களுக்கு சிந்தனைகள் வந்தால், நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்று சொன்னால், சரிதான், வாழ்க்கை ஒரே திசையிலே, ஒரே இடத்திலே, ஒரே வேலையிலே, ஒரே உறவிலே இருந்து கொண்ட வரைக்கும் எல்லாம் ஒரே விதத்திலே சென்று கொண்டு இருந்தது. இப்பொழுது ஏதோ புரியாததை போல இருக்கிறதா, ஏதோ உங்கள் நம்பிக்கை இல்லாததை போல இருக்கிறதா? அப்போ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, ஏதோ ஒரு திருப்பம் வருகிறது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை வருகிறது என்று சொல்லி நீங்கள் அதை நிதானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு திருப்பத்திலும் பதற்றம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை இந்த ரோட்ல கார் ஓட்டி பழகாதவர்கள், அதிகமாக பழகாதவர்களுக்கு தான் அப்படி ஒரு பயம் வரும், இல்லை ஒரு திகில் வரும், ஐயோ என்ன நடக்கிறது என்று சொல்லி தெரியவில்லையே என்று சொல்லி. ஆனால் அது ஒரு பழகிவிட்டால், அதை நீங்கள் ஒரு 4 நேரம் அந்த ரோட்டில் ஓட்டி பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல இப்படி திருப்ப வரும், இப்படி தான் நான் அந்த காரை ஓட்ட வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு தெளிவு வந்துவிடும்ல. வாழ்க்கையிலுமே ஒரு மாற்றம் வரும் பொழுது அது ஒருவேளை நல்ல மாற்றமாக இல்லாததாக இருக்கலாம், தோல்விக்குரிய ஒரு மாற்றமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டியது, இது ஒன்றுமில்லை, இது ஒரு திருப்பம், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம், அவ்வளவுதான். இது ஒரு குறுகிய காலத்திற்கு இது நிலைக்கும், ஆனால் அதற்கு பின்பாக அது மாறிவிடும், திரும்பமாக ரோடு நேராக மாறிவிடும் என்று உங்களுடைய மனதிலே அந்த புரிந்து கொள்ளுதல் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அந்த புரிந்து கொள்ளுதல் இல்லை என்று சொன்னால் நீங்கள் பயந்து உங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்திலே இது வேண்டாம், எனக்கு இது வேண்டாம், இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்லுகிற நிலைமைக்கு வந்து விடுவீர்கள். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் அந்த நிலைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்தாலும், திருப்பங்கள் வந்தாலும், திருப்பு முனைகள் வந்தாலும், நாம் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறதுனாலே, தேவன் நமக்குள்ளாக இருக்கிறதுனாலே, நாம் தொடர்ந்து சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, திருப்பத்தின் நேரத்திலும், சோர்வின் நேரத்திலும், தோல்வியின் நேரத்திலும், நெருக்கடியின் நேரத்திலும் நாம் தொடர்ந்து தேவனை துதித்து கொண்டே, ஆராதித்து கொண்டே, பயணம் செய்து கொண்டே இருக்க முடியும். நாம் எல்லாருமே ஒரே உலகத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசிகளும் அவிசுவாசிகள் எல்லாரும் நாம் ஒரே உலகத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரச்சனைகள் தான் வருகின்றன. ஆனால் இந்த நெருக்கடியான சூழ்நிலைகள், பிரச்சனைகள் மூலமாக அவிசுவாசிகள் கடந்து செல்வதை போலவே விசுவாசிகளும் கடந்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நம்மை ரட்சித்ததற்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு, அதற்கு பெரிய பலன் உண்டு, அநேக பயன்கள் உண்டு. அப்போ அவிசுவாசிகள் இப்படியாக ஒரு திருப்பங்கள் ஏற்படும் பொழுது, நெருக்கடி வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது எப்படியாக திகைத்து போகிறார்களோ
அவங்க வாழ்க்கை ஓட்டத்தையே முடித்து விடலாம் என்று சொல்லி எண்ணுகிறார்களோ, எல்லாத்தையும் கைவிட்டலாம்னு சொல்லி யோசிக்கிறாங்களோ, அதே போல விசுவாசிகளும் எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அநேக விசுவாசிகள் அப்படியாக தான் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளியை சேர்ந்த நாம் அப்படியாக இருப்பவர்கள் அல்ல. நாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சத்தியத்தை அறிகிறதுனால மேன்மை அடைந்து கொண்டே இருக்கிறோம். நாம் வாழ்க்கையின் காரியங்களை வித்தியாசமாக கையாளுகிறவர்களாக இருக்கிறோம். நீங்களும் அப்படியாக தான் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அப்போ நாம் தேவனோடு கூட சேர்ந்து தான் இந்த நெருக்கடியின் சூழ்நிலையிலே பயணிக்கிறோம். நாம் திக்கற்றவர்கள் அல்ல. நம்முடைய தேவன் நம்மை கைவிடுகிறவர்கள் அல்ல. நெருக்கடியான சூழ்நிலை வந்தவுடன் அவர் ஏதோ ஓடி போகிற தேவன் அல்ல. நம்மோடு கூட தான் பயணிக்கிறார். நாம் தேவனோடு கூட தான் பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். எந்த நெருக்கம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், திருப்பங்கள் வந்தாலும், திருப்பு முனைகள் வந்தாலும், மாற்றங்கள் வந்தாலும், நாம் அறிந்து புரிந்து இருக்க வேண்டிய சத்தியம் என்னவென்று சொன்னால், எல்லா சூழலிலும் நாம் எல்லாவற்றையும் தேவனோடு கூட தான் சந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். தேவனோடு கூட தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறவர்களாக இருக்கிறோம். அப்படியாக நாம் இருக்கும் பொழுது அவிசுவாசிகளுடைய வாழ்க்கையும் அவிசுவாசிகள் எப்படியாக வாழ்க்கையை கையாளுகிறார்களோ அதற்கும் நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கும் நாம் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளை கையாளுவதும் வித்தியாசமாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் நமக்கு சத்தியம் இருக்கிறது, நமக்கு ரட்சிப்பு இருக்கிறது, நமக்கு தேவன் சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து இருக்கிறார். அதை நாம் விசுவாசித்து இருக்கிறோம். அதை நாம் நமக்கு உரியதாக மாற்றி இருக்கிறோம். இதன் நிமித்தம் நாம் எல்லா பிரச்சனைகள் ஊடாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் களிப்போடும் கடந்து விசாலமான இடத்திற்குள்ளாக நம்மாலே பிரவேசிக்க முடியும். நம்முடைய நெருக்கங்கள் நம்ம எப்பொழுதுமே விசால நன்மையான மேன்மையான இடத்திற்கு தான் கொண்டு செல்லும். தேவன் அப்படியாக தான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்திருக்கிறார். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சத்தியமாக இருக்கிறது. நம் மத்தியில் கூட ஒரு சிலர் ஒரு மாற்றம், ஒரு சின்ன ஒரு மாற்றம், ஏதோ நான் டெய்லி இப்படிதான் காலைல இத்தனை மணிக்கு எழுதிப்பேன், இப்படி செய்வேன், இப்படி செய்வேன், இப்படி செய்வேன், இப்படிதான் எனக்கு தெரியும், நான் இப்படி தான் பழகி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் இருக்கிறோம். அதில் ஒரு சின்ன மாற்றம் வந்து விட்டால், ஒருவேளை ஒரு நம்ம குடும்பத்தினருக்காக, இல்லை நம்முடைய நண்பர்களுக்காக, நம்முடைய உறவினர்களுக்காக, இல்லை சபையில் இருக்கிறவர்களுக்காக ஊழியத்தின் நிமித்தம் ஒரு சின்ன மாற்றம் வந்துவிட்டால் கூட நம்மளால அதை நம்பிக்கையோடு தைரியமாக கையாள முடியாதவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் தேவன் நம்மோடு இருக்கிறதுனாலே, இயேசு கிறிஸ்து நமக்காக ஞானமாக மாறி இருக்கிறதுனாலே, நாம் இப்படியாக நம்முடைய வாழ்க்கை, விசுவாசிகளுடைய வாழ்க்கை இப்படியாக மேலும் கீழுமாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம் எப்பொழுதும் இளைப்பாறுகிறவர்களாக, சந்தோஷம் நிறைந்தவர்களாக, சமாதானம் உள்ளவர்களாக வாழ முடியும். எல்லா சூழ்நிலையிலும் வாழுவது சாத்தியமாக இருக்கிறது. வேதத்தில் அப்படியாக தான் நான் பார்க்கிறோம். தாவீது ஆடு மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுதும் தேவனோட உறவில் இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான், பாட்டு பாடிக்கொண்டு இருக்கிறான். அவங்க அப்பா அவங்க அண்ணன்மார்களிடத்தில் அனுப்பும் பொழுதும் அவன் சந்தோஷமா வரான். அங்கே கோலியத்தை பார்த்த பொழுதும் அவனுக்கு மிக உற்சாகமாக தான் இருக்கிறது. அவன் வாழ்க்கையில் எல்லா சூழலிலும் அப்படியாக தான் சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல தான் யோசேப்புடைய வாழ்க்கையும் இருக்கிறது. அவனுடைய குழியிலே போடுகிறார்கள், அவனை விற்று விடுகிறார்கள், அவன் நிர்வாணியாக அங்கே செல்லுகிறான், அங்கே அடிமையாக வேலை செய்கிறான், அவனை அநியாயமாக சிறையிலே போடுகிறார்கள். எல்லா சூழ்நிலையிலும் நாம் பார்க்கும் பொழுது எந்த இடத்திலேயுமே யோசேப்பு சோர்ந்து போனான், அவன் மன அழுத்தத்திற்குள்ளாக சென்றான், அவன் பயந்தான், திகைத்து போனான். ஒவ்வொரு மாற்றம் வரும் பொழுதும் அவன் மனம் குழம்பி போனான், நம்பிக்கையற்று போனான் என்று சொல்லி ஒரு இடத்துல கூட போடப்படாததை நாம் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையின் முடிவு விசாலமாக இருந்தது, மேன்மையானதாக இருந்தது. அதுவே இந்த சத்தியத்திற்கு மிகப்பெரிய சாட்சியாக இருக்கிறது. அவன் சோர்ந்து போகிறவனாக, ஒவ்வொரு மாற்றத்திலும் திகைக்கிறவராக இருந்திருந்தால் அவருடைய வாழ்க்கையின் முடிவு அப்படியாக இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்போ நம்ம வாழ்க்கையில வருகிற மாற்றங்களை நாம் எதிர்நோக்க வேண்டும். அப்பா அடிக்கடியாக சொல்லுவாங்க, நம்ம அஃபென்ஸ் பிளே பண்ணக்கூடாது, டிஃபென்ஸ் பிளே பண்ணக்கூடாது, அஃபென்ஸ் பிளே பண்ணணும். ஏதோ ஐயோ எனக்கு எதுவும் நடந்துடக்கூடாது என்று சொல்லி நம்ம டிஃபென்ஸ் பே பண்ணாமல், நான் தான் பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிறவன், நான் தான் காரியங்களை மேற்கொள்ளுகிறவன், எனக்கு என்ன வந்தாலும் சரி நான் அதை மேற்கொண்டு முற்றிலும் ஜெயம் கொண்டு வெற்றி அடைவேன் என்று சொல்லி
அப்படிப்பட்ட மன சிந்தனை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த சிந்தனையை நமக்கு கொடுப்பது என்னவென்று சொன்னால் சத்தியத்தை அறிகிற அறிவாக தான் இருக்கிறது. அப்போ ஒரு மாற்றம் வரும் பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மற்றும் ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால் அது வித்தியாசமானது மாத்திரமே தவிர கடினமானது அல்ல. நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், சிஸ்டர் உங்களுக்கு தெரியாது என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை, அதனால தான் நீங்கள் ரொம்ப ஈஸியாக அப்படி சொல்லிடுறீங்க, கடினம் இல்லைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நானுடைய வாழ்க்கையிலே அநேக காலகட்டங்களிலே வித்தியாசமான பிரச்சனைகளை நெருக்கங்களை நான் சந்தித்து இருக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அம்மாவுடைய சாட்சி. எப்படி 21 நாட்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, அதில் 14 நாட்கள் ஐசியூவில் வென்டிலேட்டரில் நினைவில்லாதவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு அம்மா எப்படி உங்கள் மத்தியில் இருக்கிறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். என்னுடைய கணவருடைய கோவிட் பயணம் உங்களுக்கு தெரியும். நான் அநேக நேரங்களில் சாட்சி சொல்லிக்கிறேன். ஒருவேளை புதிதாக வந்தவர்களுக்கு அந்த சாட்சிகள் தெரியாது. வருகிற நாட்களிலே அந்த சாட்சிகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ நேரம் இல்லாதனால நான் அதை பகிர்ந்து கொள்ள விட என்னுடைய வாழ்க்கையிலே அநேக மாற்றங்களை நான் பார்த்திருக்கிறேன். அநேக நெருக்கடியான சூழ்நிலைகளை நான் பார்த்திருக்கிறேன். அது ஒரு 11 வருடங்களுக்கு முன்பாக தான் எனக்கு இந்த சத்தியம் தெரிய துவங்கியது. அதற்கு முன்பாக எனக்கு இந்த சத்தியம் தெரியாது. அப்பொழுது பிரச்சனைகள் வந்த பொழுதெல்லாம் நான் திகைத்து போனவளாக தான் இருந்தேன். அதற்கு பல வருடங்கள் முன்பாகவே நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன். ஆனால் ஒரு 20 வருடங்கள் விசுவாசியாக நான் பதறுகிறவளாக, திகைக்கிறவளாக, நம்பிக்கை இல்லாதவளாக தான் நான் இருந்தேன். ஆனால் இந்த கடந்த 11 ஆண்டுகள் எனக்கு எதிராக பிசாசு என்ன சூழ்நிலைகளை கொண்டு வந்தாலும், என்ன நெருக்கடிகளை கொண்டு வந்தாலும், நான் ஒவ்வொரு சூழ்நிலையும் வெற்றிகரமாக நான் மேற்கொண்டு இருக்கிறேன். ஆமென். அது என்னுடைய பலனாலே அல்ல, தேவனுடைய பலனாலே. ஆனால் அது எப்படி சாத்தியமாயிற்று? இந்த சத்தியத்தை அறிகிறதன் நிமித்தம். அப்போ நான் இப்போ அந்த சத்தியத்தை அறிந்த பின்பு நான் எப்படி இந்த காரியங்களை கையாளுகிறேன் என்று சொன்னால், ஒவ்வொரு நேரமும் மாற்றம் வரும் பொழுதும் முதலே எனக்கு தெரிஞ்சோம் இது வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. நான் இவ்வளோ நாள் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற சூழ்நிலை வித்தியாசம், அவ்வளவுதான். நான் கடினமாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்ப்பதில்லை. ஒருவேளை மாம்ச சிந்தை உள்ளவர்களுக்கு நான் கடந்து சென்ற பாதை கடினமாக தான் தோன்றி இருக்கும். ஆனால் நான் அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைக்குள்ளாக கடந்து சென்ற பொழுதும் இப்பொழுதும் நாங்கள் குடும்பமாக அப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை மூலமாக நாங்கள் கடந்து சென்று கொண்டு இருக்கிறோம். ஆனால் இந்த சூழ்நிலைகளிலே இந்த சூழ்நிலை கடினமாக இருக்கும் என்று சொல்லி நான் எதிர்பார்ப்பதில்லை, அப்படியாக நான் சிந்திப்பதில்லை. எனக்கு எதிராக நெருக்கங்கள் வரும் பொழுது, கோலியாத்தை போன்ற ராட்சதர்கள் வரும் பொழுது, செங்கடலை போல கடல் வரும் பொழுது, மலைகள் வந்தாலும் சரி, மதில்கள் வந்தாலும் சரி, நான் அந்த மாற்றங்களை, வித்தியாசங்களை, நெருக்கங்களை, பிரச்சனைகளை எப்படி நான் கையாளுகிறேன் என்று சொன்னால், இப்போ ஒரு வித்தியாசமாக ஏதோ நடக்குது, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசமான சூழ்நிலை இருக்குது. இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை இல்லை, வித்தியாசமான சூழ்நிலை. இது ஒரு எதிர்மறையான சூழ்நிலை அல்ல, இது எனக்கு சாதகமான சூழ்நிலை. இது கடினமான சூழ்நிலை அல்ல, இது வித்தியாசமான சூழ்நிலை மாத்திரமே என்று சொல்லி நான் பிரச்சனைகளை எதிர்நோக்கும் பொழுது, கையாளும் பொழுது ஒவ்வொரு முறையும் அதை வெற்றிகரமாக தான் மேற்கொண்டு வெளியே வந்திருக்கிறேன். அதன் முடிவிலே எனக்கு எப்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்பத்திலே விசாலமான இடத்தை நான் பார்த்திருக்கிறேன், மகிமையை பார்த்திருக்கிறேன், மேன்மையை பார்த்திருக்கிறேன். அப்போ நம்ம பிரச்சனை வந்த உடனே திகைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு உடனே புரியணும், இது ஏதோ ஒரு நன்மையான காரியம் நடக்க போகிறது. இந்த நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் தேவனிடத்திலிருந்து வருவதில்லை, அது தேவன் கொடுப்பது இல்லை. ஏனென்று சொன்னால் அவர் நல்லவர், அவரிடத்திலிருந்து நன்மையான ஈவுகள் மாத்திரமே வருகிறதாக இருக்கிறது. அப்போ இது பிசாசு கொண்டு வருகிறதாக இருக்கிறது, மனிதர்கள் கொண்டு வருகிற நெருக்கடிகளாக இருக்கிறது. நாமே சில நேரங்களில் நெருக்கடியான சூழ்நிலைகளை நமக்கு ஏற்படுத்தி கொள்ளுகிறோம். அப்போ அது தேவனிடத்திலிருந்து வரவில்லை, பிசாசு இடத்திலிருந்து தான் வருகிறது. ஆனால் அந்த பிசாசு இடத்திலிருந்து வருகிறதுனாலே நமக்கு ஒன்று தெரிய வேண்டும், அதன் முடிவு மேன்மையானதாக தான் இருக்கும். இந்த மாற்றமான சூழ்நிலையில், இந்த வித்தியாசமான சூழ்நிலையில் தேவன் என்னோட கூட இருக்கிறார், தேவனுடைய ஞானம் எனக்கு இருக்கிறது, தேவனுடைய தயவு எனக்கு இருக்கிறது, மேன்மை இருக்கிறது. இதன் முடிவில் நான் இதிலிருந்து வெளியே வரும் பொழுது விசாலமான இடத்திற்குள்ளாக நான் நுழைவேன், உயர்வை நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிப்பேன், மேன்மையை அனுபவிப்பேன் என்று சொல்லி அப்படியான
ஒரு எண்ணத்தோடு, அப்படியான ஒரு சிந்தனையோடு நாம் பிரச்சனைகளை சந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்று ஒரு 3 இளைஞர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அப்படியாக தான் செயல்பட்டார்கள். ஒரு தீக்குள்ளாக அவர்களை தூக்கி போட்ட பொழுதும் அவர்கள் அதை எப்படி சந்தித்தார்கள் என்று சொன்னால், இது நமக்கு நன்மைக்கு எதுவாக தான் முடியும், அப்படியே அது முடியலான்னு நான் சொன்னாலும் பரவாயில்ல, நாங்கள் இதன் மூலமாக கடந்து செல்ல போகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்களால் ஏன் அப்படி தைரியமாக சொல்ல முடிந்தது என்று சொன்னால், அவர்களுக்கு தெரியும் அந்த தீயின் மத்தியில் அவர்கள் கடந்து செல்லும் பொழுது அவர்கள் அதை மேற்கொண்டு வெளியே வருவார்கள். தேவன் நிச்சயமாகவே அவர்களுக்கு பின்பாக அதில் ஒரு விசாலத்தை தான் ஏற்படுத்துவார், ஒரு மேன்மையை தான் ஏற்படுத்துவார் என்று சொல்லி அறிந்திருந்தார்கள். அதன் விளைவு என்ன? அந்த தீயின் மத்தியிலாக அவர்கள் கடந்து சென்று வெளியே வரும் பொழுது அவர்கள் முடி கூட கருகவில்லை, அந்த தீயுடைய வாசனை கூட அவர்கள் மேலே இல்லை, அந்த தீவுக்குள்ளாக நடந்து சென்ற அறிகுறி ஒன்றுமே இல்லை. நீங்கள் இப்பொழுது என்ன நெருக்கடிக்குள்ளாக கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள்? இதன் முடிவிலே நான் நிச்சயமாக சொல்ல முடியும், ஏன்னு சொன்னால் என்னுடைய நம்பிக்கை என்னுடைய தேவன் மீது இருக்கிறது, நிச்சயமாக நான் சொல்ல முடியும். இதிலிருந்து நீங்கள் கடந்து வரும் பொழுது ஒரு விசாலமான வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் படியெடுத்து வைப்பீர்கள், ஆசீர்வாதங்களை அனுபவிப்பீர்கள். ஆமென், அதில் சந்தேகமே இல்லை. ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம், நான் உனக்கு முன்பே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். அப்புறம் 4வது வசனத்தில் இதை வாசிக்கிறோம், ஆங்கிலத்தில் இதெல்லாம் சேர்ந்து ஒரே வசனத்தில் 2வது வசனத்தில் தான். ஏசாயா 45:2, நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், வெண்கல கதவுகளை உடைப்பேன், இரும்பு தாப்பால்களை முறிப்பேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த பிரச்சனை அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், அது வெண்கல கதவாக இருக்கலாம், இரும்பு தாழ்பாள்களாக இருக்கலாம், கோணலான பாதைகளாக இருக்கலாம், தேவன் எல்லாவற்றையும் செவ்வையாக்கி உடைத்து முறித்து உங்களை ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு நேராக வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அப்போ ரோட்டில் போயிட்டு இருக்கும் பொழுது நேராக போய் பழகிருக்கிறீங்க நீங்கள், இப்போது திரும்ப வருது உடனே பதற வேண்டிய அவசியம் இல்லை, திரும்ப நேராக போயிட்டே இருக்கிறோம், இன்னொரு திருப்ப வந்தோன்னே பதற வேண்டிய அவசியம் இல்லை. நாம் வாழ்க்கையில் இப்படியாக இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் பொழுது அதிலிருந்தே பாடங்களை கற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். யோசேப்பு எல்லா சூழ்நிலையிலும், அந்த சிறைச்சாலையில் கூட அவன் இன்னொரு நபரை பார்த்து கேட்கிறான், ஏன் நீ சோர்ந்து போயிருக்கிறாய் என்று சொல்லி. அந்த சிறைச்சாலையிலே எல்லாருமே சோர்ந்து போய் தான் இருப்பார்கள். ஆனால் அவன் ஏன் அந்த நபரிடத்தில் அப்படி கேட்கிறான் என்று சொன்னால், அந்த சிறைச்சாலையிலையும் அவன் மகிழ்கிறவனாக, சந்தோஷமாக, தேவனுக்குள்ளாக களிகூறவனாக, தேவனோடு உறவு உள்ளவனாக இருந்திருக்கிறான். அதனால தான் அவனால் அந்த கேள்வியை கேட்க முடிகிறது. அப்போ நம்ம விசுவாசிகளாகிய நாம் இந்த உலகத்திலே பிரச்சனைகள் வரும் பொழுதும் நாம் வித்தியாசமாக வாழ முடியும். ஒரு லகுவான வாழ்க்கை, ஒரு சுவாரஸ்யமான வாழ்க்கையை பிரச்சனைகளின் மத்தியிலும் வாழ முடியும். அப்படியாக தான் நம்மை தேவன் பலப்படுத்தி வைத்திருக்கிறார். அதற்கு தேவையான எல்லா ஒத்தாசைகளையும் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். ஆண்ட்ரூ வோமக் என்கிற ஊழியக்காரர் இப்படியாக சொல்லுவார், பிரச்சனைகள் வரும் பொழுது கிறிஸ்தவர்கள் they shouldn't fall apart like a $2 suitcase. இல்லை, விசுவாசிகள் ஏதோ நீங்கள் ஒரு பெட்டி வாங்குறீங்க, ஊருக்கு போகலான்னு சொல்லி ஒரு 10 கிலோ பொருள் வைக்கக்கூடிய ஒரு பெட்டியை வாங்குறீங்க. நீங்கள் ஒரு நல்ல பெட்டி வாங்காமல் ஒரு கம்மியாக காசுக்கு வாங்கலான்னு சொல்லி கொஞ்சம் கம்மி காசு கொடுத்து ஒரு மோசமான ஒரு பெட்டியை வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதில் நீங்கள் நிறைய பொருட்களை அடைத்தீர்கள் என்று சொன்னால் அது எங்கேயோ தூக்கி கொண்டு போகும் பொழுது என்ன ஆயிரும், அப்படியே திறந்து எல்லாம் கொட்டிடும் இல்லை. ஆனால் அதே இது விலை உயர்ந்த நல்ல காசு கொடுத்து நல்ல ஒரு பெட்டியை வாங்கினா அது அதிக தூரத்திற்கு அது ஒத்துழைக்கும், அதிக வெயிட்டை அது தாங்கி கொள்ளும் இல்லை. நம்ம விசுவாசிகள் பிரச்சனை வந்த உடனே அதிகமான ஒரு ப்ரெஷர், ஒரு அழுத்தம் வந்த உடனே இந்த கம்மி விலைக்கு வாங்கின பெட்டியை போல் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி கை விடுகிறவர்களாக நாம் அப்படியே உடைந்து போகிறவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நாம் இந்த சூழ்நிலைகள் மத்தியிலும் வெற்றிகரமாக கடந்து சென்று வெளியே வந்து விசாலங்களை அனுபவிப்பதற்கு தேவையான எல்லா ஒத்தாசையிலையும் தேவனுடைய வார்த்தையிலே கொடுத்து வைத்திருக்கிறார். அதை அறிந்தவர், அதை தியானித்து அதை அறிந்து அதை அபியாசிக்கிறவர்களாக
நாம் இருக்க வேண்டும். அதே போல ஏசாயா 46:10 நாம் இப்படியாக வாசிக்கிறோம், அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும், தேவன் ஆரம்பத்திலேயே துவக்கத்திலேயே இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். நம்முடைய தேவன் ஆரம்பத்திலிருந்தே முடிவை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கும் அவர் ஞானமாக இருக்கிறார். அப்பொழுது நாமும் ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு திருப்பம் வரும் பொழுது, மாற்றம் வரும் பொழுதும் இதன் முடிவு எப்படி இருக்கும் என்று சொல்லி அறிந்தவர்களாக நாம் செயல்பட முடியும். அப்போ சுருக்கமாக ஒரு 15 நிமிடங்களிலே நாம் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில, நெருக்கமான சூழ்நிலையை கடந்து செல்ல பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி நம்ம இந்த சூழ்நிலையை கையாள வேண்டும் என்று சொல்லி சுருக்கமாக 3 காரியங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது, நாம் இந்த மாற்றத்தை, திருப்பத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சைக்காலஜியில் இப்படி சொல்லுவாங்க, அதாவது ஒரு காரியம், ஒரு எதிர்பாராத காரியம் நடந்து விட்டால் பொதுவாக மனிதர்கள் அந்த துக்கத்தினூடாக கடந்து செல்லும் பொழுது இப்படியாக 5 நிலைகளை கடந்து செல்லுவார்களாம். அதை விளக்குகிறேன் உங்களுக்கு. முதலாவது, ஒரு எதிர்பாராத ஒரு எதிர்மறையான காரியம் நடந்த உடனே முதலாவது பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, மனிதர்கள் அதை மறுப்பார்கள். இல்லை இது எனக்கு நடக்கவே முடியாது, இது இல்லை இது எனக்குரியது இல்லை, இது என்னுடைய குடும்பத்தில் இப்படியெல்லாம் நடக்க முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி பொதுவாக மனிதர்கள், மாம்ச சிந்தை உள்ள மனிதர்கள் இப்படியாக தான் செயல்படுவாங்க. அதை தான் சைக்காலஜியில் சொல்கிறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, மறுப்பாங்க. ஒரு கொஞ்ச காலத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை இது நடந்திருக்கு சான்ஸே இல்லை, இது இல்லை இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு வர சான்ஸே இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மறுப்பிலிருந்து அடுத்தது எங்கே போவாங்கன்னா, கோபம் வரும். அப்போ அவங்களுக்கு புரிஞ்சிடும், இது நடந்துடுச்சு, இது நம்ம நடக்கலைன்னு சொல்கிறதுனால அது போகிறதில்ல, இது நடந்துடுச்சுன்ட்டு அடுத்து எங்கே போவாங்கன்னா, கோபத்திற்கு போவாங்க. இது யாரை இதை காரணம் காட்டலாம், இந்த பிரச்சனைக்கு நம்ம யாரை காரணம் காட்டலாம், இல்லை இது ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளாக கோபம் வருமா. நம்ம இப்போ யாரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், மாம்ச சிந்தை உள்ளவர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ அவர்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்த உடனே ஆரம்பத்துலேருந்து இப்படி தான் செயல்படுவாங்க. அப்போ அந்த கோபம் தணிந்த உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, சமரசம் பேச ஆரம்பிப்பாங்க. என்னென்னா, சரி இது நடந்துடுச்சு, ஆனால் இதுக்கு பதிலாக இப்படி ஒரு மாற்றம் வந்தால் நான் நல்லா மாறிடுவேன், இல்லை இப்போ நடந்த சூழ்நிலையே இப்படி ஒரு மாறிடுச்சுன்னா எனக்கு பரவாயில்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சமரசம் பேச ஆரம்பிப்பாங்களாம். அடுத்ததாக என்ன பண்ணுவாங்களான்னா, மன அழுத்தத்துக்குள்ளாக கடந்து செல்லுவாங்க. இதெல்லாம் என்னால் தாங்க முடியல, இல்லை இது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அடுத்தது மன அழுத்தத்துக்குள்ளாக செல்லுவாங்களாம். கடைசியாக அவங்க ஏற்றுக்கொள்வாங்களாம். தே அக்செப்டட். இந்த இதெல்லாம் கடந்து வந்து பின்பாக தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறாங்க. இது மூலமாக நம்மளும் கடந்து செல்லணுமான தேவையே இல்லை. மனிதர்கள் இயற்கையாக இப்படி தான் கடந்து செல்கிறாங்க. ஒருவேளை நான் எல்லாரும் கூட ஒரு காலகட்டத்தில் சில மாற்றங்கள், நெருக்கங்கள் வரும்பொழுது நாம் இப்படி தான் கடந்து சென்று இருப்போம். இல்லை, முதல்ல மறுப்பு, அப்புறம் கோபம், அப்புறம் சமரசம் பேசுதல், அப்புறம் மன அழுத்தம், அப்புறமாக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஏற்றுக்கொள்கிறோம். ஆமாம், எனக்கு இந்த பிரச்சனை வந்துடுச்சு, ஆமாம் இப்போ என் வாழ்க்கை இதுதான் என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை, இதன் மூலமாக தான் நான் கடந்து செல்கிறேன் என்று சொல்லி அக்செப்டன்ஸ்குள்ளாக வருவார்களாம். ஆனால் ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்கள் நாம், தேவனை அறிந்த நாம், ரட்சிக்கப்பட்ட நாம், மீட்டுக்கொள்ளப்பட்ட நாம், புதிய தேவனை போன்ற ஆவியை உடைய நாம் இந்த படிகள் வழியாக கடந்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு எதிர்பாராத சூழ்நிலை வந்த உடனேயே, எதிர்பாராத நெருக்கம் வந்த உடனேயே முதலாவது நம்ம என்ன பண்ண முடியும், அப்படியா இது நடந்துருச்சா, இது நடந்திருக்க கூடாது ஆனால் அப்படி நடந்துருச்சா, இப்போ இதுதான் நிலைமையா, இதுதான் சூழ்நிலையா, இதுதான் பிரச்சனையா என்று சொல்லி உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டு அது அப்படிதான் இருக்குதுன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக நம்மால இருக்க முடியும். அப்படி நம்ம உடனடியாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா, நம்பிக்கை உள்ளவர்களாக அந்த இக்கட்டுக்குள்ளாக நடந்து சென்று வெற்றிகரமாக நம்மளால வெளியே வர முடியும். ஆமென். யோசேப்பு அப்படிதான் சொல்றான். அவ்வளோ பிரச்சனை கடந்து வந்தப்புறம் யோசேப்பு சொல்றான், என்னுடைய இப்படிப்பட்ட பிரச்சனை நிறைந்த, நான் சரியான அந்த வசனத்தில் இருக்கிற வார்த்தையை சொல்லவில்லை, ஆனால் இதுதான் அந்த புரிந்து கொள்ளுதல், இப்படி நெருக்கப்பட்ட இந்த தேசத்திலே தேவன் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவன் சாட்சி சொல்றான். ஆனால் அவனுடைய தகப்பன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அவள் அவ்வளோ
பிள்ளைகள் அவருக்கு அவ்வளோ ஆசீர்வாதங்களை பார்த்திருக்கிறார், பிள்ளைகளை பார்த்திருக்கிறார், பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்த்திருக்கிறார். இப்பொழுது தன்னுடைய அவர் இழந்து போன குமாரன் என்று நினைத்த யோசேப்பையும் சந்திக்க தேவன் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். யோசேப்பு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறார். இவையெல்லாம் பார்த்த பின்பு அந்த ராஜா பார்வோன் ராஜா அவரிடத்தை கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், என்னுடைய நாட்கள் குறுகினதாகவும் வேதனை நிறைந்ததாகவும் இருந்தது என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் அத்தனை வருடங்கள் ஆகியும் அவர் தன்னுடைய மகன் காணாமல் போனதை அவரால் ஏற்றுக்கொள்ளாமல் தான் அவர் இருந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அத்தனை வருடங்களும் சோர்விலும் சோகத்திலும் அழுகையிலும் தான் அவர் இருந்திருக்கிறார். ஆனால் இங்கே ஒருத்தர் அடிமையாக வந்திருக்கிறான், அவங்க அண்ணன்மார் அவனை குழியில் போடுறாங்க, நிர்வாணமாக ஆக்குறாங்க, அவனை விற்கிறாங்க, அடிமையாக வேலை செய்கிறான், சிறைச்சாலைக்கு போகிறான். அவன் சொல்கிறான், இந்த நெருக்கப்பட்ட தேசத்திலே தேவன் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஏன் அவனால் சொல்ல முடியுது? ஒவ்வொரு நெருக்கம் வந்த பொழுதும், ஒவ்வொரு எதிர்மறையான சூழ்நிலை வந்த பொழுதும், ஒவ்வொரு கஷ்டம் பிரச்சனை வந்த பொழுதும் உடனடியாக ஆமா ஓகே, இப்போ என்னோட அண்ணன் குழியில தள்ளி போட்டாங்க, சரி இதை நான் இப்போ தேவன் இப்போ என்ன செய்ய போகிறார், நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அடுத்தது அந்த அடிமையாக வேலை செய்கிறார். நான் அப்படி இருந்திருக்க கூடாது, எங்கள் அப்பா வீட்டில் நல்லா இருந்திருக்கணும், எங்கள் அப்பா எனக்கு விசேஷமாக ஒரு கோட்லாம் செஞ்சு போட்டிருந்தாரு, நான் அதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருந்திருக்கணும். ஆனால் இன்றைக்கி தான் என் சூழ்நிலை, அப்போ நான் இங்கே என்ன பண்ணலாம், இங்கே நான் நல்ல வேலை செய்யலாம் இல்லை அவர் சொல்லி அந்த அவனுடைய எஜமான் யோசேப்புக்குள்ளாக இருந்த தேவனை காண முடிந்த அளவுக்கு அவன் விசேஷமாக வேலை செய்ததை நம்ம பார்க்கிறோம். அது எதனால முடிந்தது? உடனடியாக ஒரு மாற்றம் திருப்பம் வந்த உடனே இதுதான் இப்போ சூழ்நிலை, இப்படி இது எனக்கு பிடிக்குதா, இது ரொம்ப நல்லா இருக்கானா இல்லை, ஆனால் இதுதான் சூழ்நிலை. அப்போ இதில் தேவன் என்ன சொல்லுகிறார், தேவன் என்னை இதில் எப்படி சூழ்நிலையை மாற்றப் போகிறார், எந்த திசையில் என்னை வழி நடத்துகிறார் என்று சொல்லி இப்படிப்பட்ட நோக்கம் உள்ளவர்களாக நாம் உடனடியாக அதை எதிர்கொள்ளும் பொழுது நாம் நிச்சயமாகவே குறுகிய காலத்தில் இந்த இக்கட்டின் மூலமாக கடந்து வெளியே வரும் பொழுது வெற்றி அடைந்தவர்களாக நம்மளால வெளியே வர முடியும். இந்த உலகத்தாரை போல மாம்ச சிந்தை உள்ளவர்கள் போல நாம் வாழ்க்கையை வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஸோ ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையும் பாடங்களை கற்றுக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக நாம் பார்க்க வேண்டும். தேவனை இன்னும் அதிகமாக அறிவதற்கு ஒரு வாய்ப்பாக அதை நாம் பார்க்க வேண்டும். தேவன் இடத்துல அருகிலே நாம் கிட்டி சேருவதற்கு அதை ஒரு வாய்ப்பாக நாம் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு பிரச்சனை வரும் பொழுதும் நாம் திகைத்து போகிறவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அதில் படிக்கக்கூடிய பாடங்களை நாம் கற்றுக்கொள்ளுகிறதில்லை. அந்த சூழ்நிலையில நாம் சந்தோஷமாக இல்லாமல் சோர்ந்து போகிறவர்களாக இருக்கிறோம். அநேக இழப்புகள் ஏற்படுகிறது. அப்படியாக நாம் வாழ்க்கையை சந்திக்கும் பொழுது இஸ்ரவேலர்கள் பாடம் கற்றுக்கொள்ளவே இல்லை. தேவன் அவர்களை வெளியிலிருந்து அவங்க அந்த பார்வோன் ராஜா அவர்களை விடுதலையாக்குவதற்கு வாய்ப்பே இல்லை, அவர்களை அங்கே அனுப்புவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த ராஜா அவர்களை அனுப்புகிறார். பின்பாக அவர்கள் செங்கடலுக்கு முன்பாக வருகிறார்கள். அங்கேயும் தேவன் வேலை செய்கிறார். தேவன் மறுபடியுமாக இக்கட்டான சூழ்நிலையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விடுதலையை கொடுத்த பொழுதும் திரும்பவுமாக ஒவ்வொரு நேரமும் ஒரு தேவை வரும் பொழுதும், ஒரு எதிர்மறையான சூழ்நிலை வரும்போது, ஒரு நெருக்கடி வரும் பொழுதும், ஒரு பிரச்சனை வரும் பொழுதும் ஒவ்வொரு முறையும் அந்த ஜனங்கள் அழுகிறதும் புலம்புகிறதும் கெஞ்சுகிறதும் இப்படியாக தான் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆபிரகாமை பார்த்தோம் என்று சொன்னால் தேவன் ஈசாக்கை வாக்கு பண்ணிவிட்டார், ஒரு குமாரனை வாக்கு பண்ணிவிட்டார், தேசங்களை வாக்கு பண்ணிவிட்டார். ஆனால் அது நடைபெறவில்லை. முதலாவது நம்ம பார்க்கிறோம், அவன் காத்திருக்கிறத பார்க்கிறோம். அப்புறம் சாராலும் ஆபிரகாமும் சேர்ந்து ஆகார் மூலமாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். முதல்ல அவன் இப்படியாக தான் எதிர்மறையாக தான் அந்த இக்கட்டான சூழ்நிலையை கடந்து செல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த ஈசாக்கு பிறந்த உடனே அவன் பார்த்து விட்டான், இக்கட்டான சூழ்நிலை வந்தால் தேவன் எப்பொழுதும் வெற்றியை தருவார், அதன் முடிவில் தேவன் நிச்சயமாகவே செயல்படுவார், தேவனுடைய வார்த்தையை வாக்குத்தத்தத்தை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார் என்று சொல்லி ஆபிரகாம் அறிந்ததன் நிமித்தம் அவனுடைய பாடத்தை கற்றுக்கொண்டான். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட எதிர்மறையான சூழ்நிலை வந்தாலும் சரி, தேவன் அதன் முடிவில் எனக்கு வெற்றியை தான் தருவார் என்று சொல்லி பாடத்தை கற்றுக்கொண்டது நிமித்தம் அதற்கு பின்பாக தேவன் ஈசாக்கை பலியிட
சொல்லும் பொழுது ஆபிரகாம் எந்த விதத்திலையும் எதிர்ப்பை தெரிவிக்கவே இல்லை. உடனடியாக தேவன் சொன்னதை கீழ்ப்படுகிறான். ஏனென்று சொன்னால் அவனுக்கு புரிந்து விட்டது. ஓ, தேவன் இப்படியாக ஈசாக்கை பலியிட சொல்லுகிறாரா? இது எனக்கு பிடிக்கிறதா? இல்லை. எனக்கு நல்லா இருக்குதா? இது இல்லை. எனக்கு இப்படிதான், இதை தான் விரும்புகிறேனா? இல்லை. ஆனால் தேவன் சொல்லுகிறார், அது நல்லா இல்லை, எனக்கு வசதியாக தோணலை, எனக்கு இது மனசுக்கு இது பிடிக்கல, ஆனால் இதுதான் இப்போ நான் செய்யணும்னு சொன்னால் நான் அதை செய்வேன்னு சொல்லி உடனடியாக அதை அக்செப்ட் பண்ணுறான், அதை ஏற்றுக்கொள்கிறான். அதன் விளைவு என்னவென்று சொன்னால் தேவன் ஈசாக்கை பலியிடுவதற்கு இடம் கொடுக்கவே இல்லை. அதற்கு மாறாக அங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படியாக இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து வெளியே வரும்பொழுது ஒவ்வொரு நேரமும் நாம் பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே ஒன்றுமே கற்றுக்கொள்ளாமல் அடுத்த பிரச்சனை வரும் பொழுதும் அதையும் அப்படியாகவே ஒரே மாதிரியே முன்பான மாதிரியே பழைய மாதிரியே நம்ம கையாளுறோம்னு சொன்னால் நம்ம சரியாக சொல்லணும்னா நம்ம முட்டாள்தனமாக செயல்படுகிறோம் என்று தான் அர்த்தம். இல்லை, அறிவில்லாதவர்களாக இருக்கிறவர்கள் தான் அப்படியாக செயல்படுவார்கள். நாம் சற்று சிந்தித்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு பிரச்சனையிலும் நாம் கற்றுக்கொள்வதற்கு அதிகமான பாடங்கள் இருக்கிறது. தேவன் எப்படி செயல்படுவார் என்பதை புரிந்து கொள்வதற்கு அதிக வாய்ப்பாக அது இருக்கிறது. ஸோ முதலாவது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓகே, இதுதான் என் சூழ்நிலை, இப்போ இதுதான், உடனடியாக நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவ்வளோதான், இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இப்படியே என் வாழ்க்கை அழிஞ்சு போயிடும், அப்படி அல்ல. இதுதான் இப்போ சூழ்நிலைங்கிறத முதல்ல மனதில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இளைப்பாற வேண்டும், அமர்ந்திருக்க வேண்டும், நிலைத்து இருக்க வேண்டும். ஆமென். ஒருவேளை உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் பொழுது, இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது பொதுவாக எப்படி இருக்குன்னா, என்னடா நான் செய்யலாம், இங்கோ கிட்ட போகலாமா, இந்த உதவியை கேட்கலாமா, அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, இதை செய்யலாமா, அப்படியா தான் இருக்கும். அவங்க மனசு அப்படி தான் சொல்லும். ஆனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷன் வந்தால் த பெஸ்ட் திங் டு டூ இஸ் டு ரெஸ்ட். நீங்கள் செய்யக்கூடிய சிறந்தது என்னவென்று சொன்னால் அமர்ந்திருப்பது, இளைப்பாறுவது. ஆமென். உங்கள் மனதிற்குள்ளாக இருக்கிற இந்த இளைப்பாறுதல், இந்த அமர்ந்திருத்தல் என்ன பண்ணுனா வெளியே இருக்கிற புயலை அமைதலாக்கும். Amen. Your internal peace will quieten the external storm. உங்கள் மனதுக்குள்ளாக இருக்கிற அந்த இளைப்பாறுதல், தேவனுடைய இளைப்பாறுதல், தேவனுடைய சமாதானம் என்ன பண்ணும் என்று சொன்னால் வெளியே இருக்கிற புயலை எல்லாம் அதட்டி அமைதலாக்கும். ஆமென். சங்கீதம் 46:10 நாம் இப்படியாக வாசிக்கிறோம், நீங்கள் அமர்ந்திருந்த நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நம்ம அமர்ந்திருக்க வேண்டிய மிக முக்கியமான சூழ்நிலையே நெருக்கடியான சூழ்நிலை தான். நம்ம நினைப்போம், நிறைய பேர் எல்லாம் சரியாக போயிட்டு இருக்கும் பொழுது, ரோடு நேராக இருக்கும் பொழுது, எந்த வளைவு நெளிவும் இல்லாத பொழுது, எந்த திருப்பமும் இல்லாத பொழுது அமர்ந்திருக்குன்னா என்னால் முடியும். ஏன்னா எனக்கு தெரியும் எப்படி வாழ்க்கை போகும்னு சொல்லி தெரியும். ஒரு திருப்பம் வரும் பொழுது, ஒரு திருப்பமுனை வரும் பொழுது எப்படிங்க நான் அமைதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி உங்கள் மனது ஒரு வேளை சொல்லலாம். ஆனால் அதுதான் தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கை முறை. அதுதான் ஆவிக்குரிய சிந்தையுள்ள மனிதனுடைய வாழ்க்கை முறை. என்ன பண்ணுவான்னு சொன்னால் அமர்ந்திருப்பான், நீதிமான் இளைப்பாறுவான், நீதிமான் பதறான். ஆமென். அப்போது நம்ம அமர்ந்திருக்கும் பொழுது அந்த சூழ்நிலையிலும் அவரே தேவன் என்று சொல்லி நாமும் அறிந்து கொள்ள முடியும், நம்மை சுற்றி இருக்கிறவர்களும் அறிந்து கொள்ள முடியும். யாத்திராகமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். இல்லை, மோசே தான் சொல்கிறார் அந்த செங்கடலுக்கு முன்பாக, கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். ஒரு நெருக்கத்துக்குள்ளே வந்துட்டீங்களா, நீங்கள் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லையா, இதுதான் சூழ்நிலை, இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டுமா, இதன் மூலமாக கடந்து சென்று தான் ஆக வேண்டுமா, என்ன பண்ணலாம், நீங்கள் சும்மா இருக்கலாம். நிறைய பேருக்கு அதை செய்ய முடியல, அது தெரியலை. பிரச்சனை வந்தவுடனே என்ன செய்யணும்னா ஏதோ ஒன்று செஞ்சு ஆகணும், தலைகிலையாவது நின்று ஏதோ ஒன்று செஞ்சு ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் செய்யக்கூடிய சிறந்தது, அது ஸ்பெஷலாக நெருக்கத்தின் சூழ்நிலையில், ஸ்பெஷலாக ஒன்று முடியாத சூழ்நிலையில், இல்லை ஸ்பெஷலாக பிரச்சனையின் சூழ்நிலையில் நீங்கள் செய்யக்கூடிய சிறந்தது என்னவென்று சொன்னால் சும்மா இருப்பது. சும்மா இருப்பதெல்லாம் படுத்து அப்படின்னு சொன்னால் படுத்து தூங்குறது இல்லை, மனதில் ஒரு சலசலப்பு இல்லாமல் இளைப்பாரி அமர்ந்திருந்து தேவனை சார்ந்து, தேவன் இதை வெற்றியாக மாற்றப் போகிறார் என்று சொல்லி மனதிலே நீங்கள் அமர்ந்திருக்க முடியும். ஆமென். அது என்னுடைய அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன். அம்மா 21 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் பொழுது 21 நாளும் என்னால் அமர்ந்திருக்க முடிந்தது. ஏன்?
கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் அம்மாவை சுகமாக்குவார், கர்த்தர் ஜீவனை திரும்ப கொடுப்பார், கர்த்தர் சுகத்தை கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் எனக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய அம்மாவுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று நான் அறிந்ததினாலே நான் சும்மா இருந்தேன். ஆமென். என்னால் இளைப்பாற முடிந்தது. ஆமென். இன்றைக்கி நீங்கள் இக்கட்டான சூழ்நிலை கடந்து சென்று கொண்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் நிறைய செய்ய வேண்டாம், கம்மியாக செய்யுங்க. டூ லெஸ், டோன்ட் திங்க் ஆஃப் டூயிங் மோர். இன்னும் நிறைய என்ன செய்யலாம், இவங்கக்கிட்ட போகலாமா, இதை ட்ரை பண்ணலாமா, அதை ட்ரை பண்ணலாமா, நிறைய செய்யாமல் கம்மியாக செய்யுங்க. நீங்கள் கம்மியாக செய்யுங்க, தேவன் நிறைய செய்வார். தேவர் ராஜ்யம் உங்களுக்காக அதிகமாக செயல்படுவதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஏசாயா 30:15 இப்படி தான் நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 30:15 நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுவீர்கள் சொன்னோன்னா நம்ம ரட்சிப்பு, ஆவியின் ரட்சிப்பை நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இதில் பிழைத்திருப்பீர்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? இங்கிலீஷில் சேவ்ட். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் பிழைத்திருப்பீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாக இருக்கும். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, குவாய்ட்னஸ் அண்ட் கான்ஃபிடென்ஸ், அமைதலாக இருப்பது, அமர்ந்திருப்பது தான் நம்மளுடைய பலனா. இந்த உலகம் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறது, நீ அமைதலாக இருந்தால் நீ தான் இருக்கிறதுலே பெரிய முட்டாள், பலவீனர்கள் தான் அமைதலாக இருப்பார்கள், அமர்ந்திருப்பார்கள்னு சொல்லி இந்த உலகம் நம்ம ஏமாற்றி கொண்டு இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் அமர்ந்திருப்பது தான் நம்முடைய பலன். Being quiet is our strength. Being still is our strength. Being in rest is our strength. நம்முடைய பலனே அமர்ந்திருப்பது, நம்முடைய பலனே அமைதலாக இருப்பது, நம்முடைய பலனே அமெரிக்கையாக இருப்பது. ஆமென். அப்போ இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியம் இதுதான். நீங்கள் அமர்ந்து இருக்கும் பொழுது நீங்கள் பலவீனர்களாக அல்ல, நீங்கள் பலவான்களாக செயல்படுகிறீர்கள். ஏனென்று சொன்னால் தேவராஜ்யத்திலே அமர்ந்திருப்பது பலவானுடைய அறிகுறியாக இருக்கிறது. மூன்றாவதாக, கடைசியாக, நீங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் கடந்து செல்ல முடிந்து செய்ய வேண்டிய மற்றும் ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் அக்னாலஜிங், அதாவது உணர்ந்து அதை வெளிப்படுத்துதல். அக்னாலஜிங், சரிங்களா? அதை நான் சுருக்கமாக உங்களுக்கு நான் விளக்குகிறேன். உணர்ந்து வெளிப்படுத்துதல், அதாவது என்ன பண்ணுமா, நீதிமொழிகள் 3:5 மற்றும் 6, உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, trust in the Lord with all your heart and lean not on your own understanding. In all your ways acknowledge him and he shall direct your path. 6வது வசனத்தில் தமிழில் அது அக்னாலஜுங்கிறது எப்படி இருக்குன்னா, நினைத்துக்கொள்னு சொல்லி இருக்குது. சரிங்களா? in all your ways acknowledge him. எல்லா வழிகளிலும் நீ அவரை நினைத்துக்கொள். ஆனால் ஆங்கிலத்தில் அக்னாலஜ் சொல்லும்பொழுது நினைக்கிறது மாத்திரமல்ல, பிகமிங் அவேர், உணர்கிறது. இப்போ நான் இந்த சூழ்நிலையை கடந்து சென்று கொண்டிருக்கிறேன், தேவன் எனக்கு என்னவாக இருக்கிறார், தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், இந்த சூழ்நிலையில் தேவன் எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கிறார், ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது தேவன் எப்படியெல்லாம் செயல்படுவார் என்று சொல்லி நாம் உணர்ந்து அதை அறிக்கை செய்ய வேண்டும். உங்கள் குடும்பத்தில் இன்னைக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குதா, இக்கட்டான சூழ்நிலையில் கடந்து சென்று கொண்டு இருக்கிறீங்களா, கணவன் மனைவி சேரும் பொழுது என்ன பேசுகிறீர்கள், ஒருவேளை ஒருத்தர் எதிர்மறையாக பேசினாலும் அவ்வளோதான், பாரு இவ்வளோ பிரச்சனை வந்துடுச்சு முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒருத்தர் பேசினாலும் அடுத்த ஆள் என்ன சொன்னோன்னா, இல்லைங்க நம்முடைய தேவன் நல்லவர், அவர் கைவிடவே மாட்டார் அப்படின்னு சொல்லி உணர்ந்து அதை அறிக்கை செய்ய வேண்டும், அதை நாம் பேச வேண்டும். இல்லை 2 பேருமே சேர்ந்து பேசலாம். கொஞ்ச நாளைக்கு நீங்கள் மட்டும்தான் பேச முடியுதுன்னா பேசுங்க, கொஞ்ச நாளில் அவங்களும் என்ன பண்ணிப்பாங்க, அவங்க கூட சேர்ந்துப்பாங்க. யூ ஷுட் அக்னாலேஜ், you should become aware and start confessing, start professing. உணர்ந்து அதை அறிவிக்க வேண்டும். எதிர்மறையாக ஒருத்தவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்களா, இல்லை நம்ம தேவனை கைவிடவே மாட்டார், இப்படி தான் அமையும் அப்படின்னு சொல்லணும். டாக்டர் சொல்லிட்டாங்களா இந்த வியாதிக்கு தீர்வே இல்லை, இந்த சர்ஜரி பண்ணி தான் ஆகணுன்ட்டு உடனே நீங்கள் சொல்லணும். உங்கள் குடும்பத்தினர் கூட சேர்ந்து சொல்லணும், இது டாக்டர் சொன்னது உண்மையாக இருக்கலாம், ஆனால் சத்தியம் என்னவென்று சொன்னால் தேவன் இந்த சர்ஜரி இல்லாமல் இந்த உடல்நிலையை மாற்றுவார், தேவன் சர்ஜரி இல்லாமல் இந்த வியாதியை சுகமாக்குவார், தேவன் மரணத்துக்கு ஏதுவாக நடத்த மாட்டார், ஜீவனுக்கு ஏதுவாக தான் நடத்துவார் என்று சொல்லி
உணர்ந்து அதை வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் அக்னாலஜ். பிலமோன் 6 நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்நியோயம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். ஆங்கிலத்தில் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. That the sharing of your faith may become effective by the acknowledgement of every good work. உங்க விசுவாசம் கிரியை செய்யணுமா, நீங்க விசுவாசிக்கிற காரியம் நடக்கணுமா, என்ன பண்ணணுமா? acknowledgement of every good thing which is in you in Christ. இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்ததுனால உங்களுக்கு இருக்கிற எல்லா நன்மைகளையும் நீங்கள் உணர்ந்து அதை வெளிப்படுத்த வேண்டும், அதை பேச வேண்டும், அதை அறிக்கை செய்ய வேண்டும். அதுதான் என்ன பண்ணுமா, நீங்கள் விசுவாசிக்கிற காரியத்தை நிறைவேற்றுகிறதாக இருக்கும் என்று சொல்லி தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. அப்போ நீங்கள் இன்றைக்கி என்ன சூழ்நிலையில் இருக்கிறீங்க, என்ன எதிர்மறையான சூழ்நிலையில் இருக்கிறீங்க, என்ன பிரச்சனையில் இருக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் நான் நிச்சயமாக ஒன்று மட்டும் சொல்ல முடியும். என்னுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் மறுபடியும் நான் பார்த்துட்டேன். எப்பொழுதும் வெற்றி தான் முடிவாக இருந்திருக்கிறது. நான் ஊழியம் செய்திருக்கிற என்னிடத்தில் உதவி கேட்டு வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், என்னுடைய ஊழியத்தில் நான் சந்தித்த அநேகருடைய யாரெல்லாம் என்னிடத்தில் பிரச்சனையோடு வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு நான் இந்த சத்தியத்தை கற்றுக் கொடுத்த பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வெற்றியாக தான் வெளியே வந்திருக்கிறார்கள், வெற்றியை தான் அனுபவித்திருக்கிறார்கள், விசாலத்தை தான் அனுபவித்திருக்கிறார்கள். அப்போ நம்ம இந்த இக்கட்டான சூழ்நிலையில் கடந்து செல்லும் பொழுது என்ன பண்ணணுமா, அவர் மீதே நோக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிரச்சனை மீது நோக்கமுள்ளவர்களாக அல்ல, மனிதர்கள் மீது நோக்கமுள்ளவர்களாக அல்ல, தேவன் மீதே நோக்கமுள்ளவர்களாக நம்ம இருக்கும் பொழுது அவர் என்ன பண்ண முடியுதான்? ஏசாயா 26:3 இப்படியாக வாசிக்கிறோம். ஏசாயா 26:3 அந்த வசனம் இங்கிலீஷில் இருக்கிறபடி எப்படி இருக்குன்னா, நாம் தேவன் மீதே சிந்தை உள்ளவர்களாக இருந்தால், அவரை நாம் நம்பினால் அவர் நம்மை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வாராம். அப்போ நம்ம வாசிக்கிறோம்ல, யோசேப்புலாம் கவலையே படலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சிறைச்சாலையில் கூட சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும். அப்போ உங்களுக்கு கேள்வி வரும், அது எப்படிங்க முடியும், பிரச்சனைகளாக செல்லும் பொழுது எப்படிங்க சந்தோஷமாக இருக்க முடியும்னு சொல்லி. ஆனால் இந்த வசனம் அதுதான் சொல்லுகிறது. நீங்கள் தேவன் மீதே நோக்கமாக இருந்தீங்கன்னா, பிரச்சனைக்கு ஊடாக கடந்து செல்லும் பொழுது தேவன் மீதே நோக்கமுள்ளவர்களாக இருந்தீங்கன்னா அவரால் என்ன பண்ண முடியுமா? பூரண சமாதானத்தை அவர் காத்துக்கொள்வார். நீங்கள் யோசிக்கிறீங்க, எப்படிங்க சமாதானம் இருக்கணும், என் பிரச்சனை எவ்வளோ பெருசுன்னு உங்களுக்கு தெரியுமா, எவ்வளோ நாளாக இருக்குன்னு தெரியுமா, எவ்வளோ மோசமானதுன்னு தெரியுமான்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்கலாம். எப்படியாக இருந்தாலும் நீங்கள் அந்த பிரச்சனைகளுக்கு ஊடாக தேவன் மீது நோக்கமுள்ளவர்களாக இருந்தால் தேவன் உங்களுடைய சமாதானத்தை, பூரண சமாதானத்தை காத்துக்கொள்வார். நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டாம், தேவனே காத்துக்கொள்வார். அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய மற்றும் ஒன்று நன்றி உள்ளவர்களாக இருத்தல். ஆமென். நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னார். நீங்கள் எந்த நெருப்புக்குள்ளாக நடந்து சென்றாலும், எந்த கடல் வழியாக நடந்து சென்றாலும், எந்த மலைக்கு ஊடாக நடந்து சென்றாலும் நீங்கள் வெளியே வரும் பொழுது எந்த தீங்கையும் அனுபவிக்காதவர்களாக, மேன்மையை அனுபவிக்கிறவர்களாக, விசாலத்தை அனுபவிக்கிறவர்களாக, இதுவரைக்கு தடைப்பட்டிருந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவிக்கிறவர்களாக, உயர்வை அனுபவிக்கிறவர்களாக, செழிப்பை அனுபவிக்கிறவர்களாக, முன்பு இருந்ததை விட அதிகமான பலனையும் சுகத்தையும் அழகையும் தைரியத்தையும் நம்பிக்கையும் அனுபவிக்கிறவர்களாக தான் நீங்கள் வெளியே வருவீர்கள். அம்மாவை நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ சர்ச்சில் அந்த 21 நாட்கள் அவர்கள் கடந்து சென்ற அந்த பாதையில் இன்றைக்கு அவர்கள் இருக்கிறதை போல இத்தனை ஆண்டுகளுக்கு பின்பு, 5-6 ஆண்டுகளுக்கு பின்பு இவ்வளவு பலனோட, தைரியத்தோட, அழகோட, இளமையோடு இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் நாம் அமர்ந்திருந்த இருக்க கற்றுக்கொண்டது நிமித்தம் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் இது நன்மைக்கு எதுவாக தான் முடியும் என்று சொல்லி அமர்ந்திருந்து அப்படியாக அதை கடந்து வந்தது நிமித்தம் இன்றைக்கு நீங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. முன்பு இருந்ததை விட அதிக பலனோட, அதிக உற்சாகத்தோட, அதிக அழகோட, அதிக இளமையோட அவங்க உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஆமென். தேவன் இப்படியாக தான் நம்மை பலப்படுத்தி வைத்திருக்கிறார். நமக்கு தேவையான எல்லா ஒத்தாசைகளையும் தேவன் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். அப்போ நம்ம ஒவ்வொரு இப்படியான இக்கட்டான சூழ்நிலை கடந்து வரும் பொழுதும் நம் பாடங்களை கற்றுக்கொண்டு அடுத்த சூழ்நிலை அப்படியாக வந்தால் அதை இந்த கற்றுக்கொண்ட பாடங்களை கொண்டு நாம் மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு எதிர்மறையான சூழ்நிலையும் உங்களுக்கு
திருப்புமுனையாக தான் இருக்கும். நன்மைக்கு எதுவான திருப்புமுனையாக தான் இருக்கும். அது தேவன் உங்களை அடுத்த நிலைக்கு, உயர்வான நிலைக்கு எடுத்து செல்கிற வழியாக தான், வாசலாக தான் அது அமையும். அப்படியாகவே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நன்றி. உங்களுடைய நேரத்தை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி. இந்த வார்த்தைகள் உங்களை ஆசீர்வதிக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த சத்தியங்களை கேளுங்கள். தொடர்ந்து நீங்கள் இந்த சபையிலே பங்கு பெறுங்கள். தேவன் உங்களை இன்னும் மேன்மையான இடங்களுக்கு கொண்டு செல்லுவார்.